நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் என்னன்றத பார்க்கலாம். சக்யோக் கைஜின் எனப்படும் இருதரப்பு கூட்டு பயிற்சியானது எந்தெந்த நாடுகளுக்கு இடையே நடத்தப்பட்டது? இந்த கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ இந்தியா மற்றும் அமெரிக்கா, ஆப்ஷன் பி இந்தியா மற்றும் பிரான்ஸ், ஆப்ஷன் சி இந்தியா மற்றும் ஐக்கிய பேரரசு, ஆப்ஷன் டி இந்தியா மற்றும் ஜப்பான். சக்யோக் ஹைஜின் எனப்படும் இருதரப்பு கூட்டு பயிற்சியானது எந்தெந்த நாடுகளுக்கு இடையே நடத்தப்பட்டது? சரியான பதில் இந்தியா மற்றும் ஜப்பான். அடுத்த கேள்வி, இன்னைக்கான 2வது கேள்வி. முதலாம் கடற்கரை விளையாட்டு போட்டிகள் 2024ஆம் ஆண்டுக்கான முதலாம் கடற்கரை விளையாட்டு போட்டிகள் எங்கு நடத்தப்பட்டது? இந்த கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸை பார்த்தரலாம். ஆப்ஷன் ஏ மாஹே, ஆப்ஷன் பி டையூ, ஆப்ஷன் சி கோவா, ஆப்ஷன் டி ஒடிசா. முதலாம் கடற்கரை விளையாட்டு போட்டிகள் எங்கு நடத்தப்பட்டது? இந்த கேள்விக்கான சரியான பதில் டையூ. அடுத்த கேள்வி, இன்னைக்கான 3வது கேள்வி. உக்ரைன் நாட்டிற்கான உலகளாவிய அமைதி மாநாட்டினை நடத்த ஒப்புக்கொண்டுள்ள நாடு எது? உக்ரைன் நாட்டிற்கான உலகளாவிய அமைதி மாநாட்டினை நடத்த ஒப்புக்கொண்டுள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ ஸ்வீடன், ஆப்ஷன் பி சுவிட்சர்லாந்து, ஆப்ஷன் சி பிரான்ஸ், ஆப்ஷன் டி நார்வே. இந்த கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். உக்ரைன் நாட்டுக்கான உலகளாவிய அமைதி மாநாட்டினை நடத்த ஒப்புக்கொண்டுள்ள நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் சுவிட்சர்லாந்து. அடுத்த கேள்வி, இன்னைக்கான 4வது கேள்வி. உலக சுகாதார அமைப்பிடமிருந்து சமீபத்தில் மலேரியா பாதிப்பற்ற நாடு என்ற சான்றிதழை பெற்றுள்ள நாடு எது? கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். உலக சுகாதார அமைப்பிடமிருந்து சமீபத்தில் மலேரியா பாதிப்பற்ற நாடு என்ற சான்றிதழை பெற்றுள்ள நாடு எது? கபோ வெர்தே, கினியா, அல்ஜீரியா, மொரீஷியஸ். இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னன்னு பார்க்கலாம். கேள்விக்கான சரியான பதில் கபோ வெர்தே. அடுத்த கேள்வி, இன்னைக்கான 5வது கேள்வி. 2025, 2026ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் பல பரிமாண வறுமை என்ற தலைப்பிலான ஒரு விவாத கட்டுரையை வெளியிட்ட அமைப்பு எது? இந்தியாவில் பல பரிமாண வறுமை என்ற தலைப்பிலான விவாத கட்டுரையை வெளியிட்ட அமைப்பு எது? ஆக்ஸ்ஃபார்ம் இந்தியா, நிதி ஆயோக், இந்திய ரிசர்வ் வங்கி, புன்னகை அறக்கட்டளை. இந்த கேள்விக்கான பதில் என்னன்றதை பார்த்தலாம். இந்த கேள்விக்கான சரியான பதில் நிதி ஆயோக். அடுத்த கேள்வி இன்னைக்கான 6வது கேள்வி. 150 T20 சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்ற முதல் ஆண் விளையாட்டு வீரர் யார்? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஜஸ்பிரித் பும்ரா, ஆப்ஷன் பி விராட் கோலி, ஆப்ஷன் சி ரோஹித் சர்மா, ஆப்ஷன் டி ரவீந்திர ஜடேஜா. 150 T20 சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்ற முதல் ஆண் விளையாட்டு வீரர் யார்? இந்த கேள்விக்கான சரியான பதில் ரோஹித் சர்மா. அடுத்த கேள்வி இன்னைக்கான 7வது கேள்வி. வாட்நகர் அகழ்வாராய்ச்சி தளம் எங்கு அமைந்துள்ளது? வாட்நகர் அகழ்வாராய்ச்சி தளம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ குஜராத், ஆப்ஷன் பி பஞ்சாப்,
ஆப்ஷன் சி ராஜஸ்தான், ஆப்ஷன் டி ஹரியானா. வாட்நகர் அகழ்வாராய்ச்சி தளம் எங்கு அமைந்துள்ளது? இந்த கேள்விக்கான சரியான பதில் குஜராத். அடுத்த கேள்வி, 8வது கேள்வி, இன்னைக்கான கடைசி கேள்வி. 2024ஆம் ஆண்டு உலகளாவிய ஆயுத ஆற்றல் தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? 2024ஆம் ஆண்டு உலகளாவிய ஆயுத ஆற்றல் தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, ஆப்ஷன் பி ரஷ்யா, ஆப்ஷன் சி சீனா, ஆப்ஷன் டி ஐக்கிய பேரரசு. 2024ஆம் ஆண்டு உலகளாவிய ஆயுத ஆற்றல் தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? சரியான பதில் அமெரிக்கா.